மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த விவகாரம், இதை நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு உதயகுமார் பதில் சொல்லிட்டு இருக்காரு, நீ எப்படி இருந்தன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க, நீ எப்படி இருந்தியோ அப்படிதான் நான் இருந்தேன் அவர் பதில் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சார். நாங்க நீங்க இந்த பிஜேபி விரும்புகிறது அப்படிங்கிறதை திரும்ப திரும்ப சொல்லப்படுவதை அதிமுகவுடைய தொண்டர்கள் விரும்புவார்களா சார்? சார் இல்ல, அதாவது இப்போ அதிமுக எப்படி பிளவுபடுத்தப்பட்டதுன்னு பாருங்க. பிளவுபடுத்தியவரே பிளவுபடுத்தி விட்டு எதிராக வழக்கு போட்டு விட்டு இப்போ ஒன்று சேர்ப்பதற்கு ஒத்து வர மாட்டேங்கிறான்னு சொன்னா எப்படி சார்? எனக்கு புரியல. அதாவது யாராவது வந்து இங்க பிளவுபடுத்து சொன்னாங்களா? கட்சியில வெளியேற சொன்னாங்களா? இவர்கள் பொதுக்குழு கூடுகிற போது கட்சிக்கு எதிராக பேசிவிட்டு வெளியே சென்று விட்டு இப்ப வந்து தனக்கு சட்டப்படியான எந்த சாதகமான வாய்ப்பும் இல்லை, கட்சி நமக்கு நீ வராது என்ற சூழ்நிலை வந்த பிறகு அப்போதும் வழக்குகளை டெல்லி வரைக்கும் வழக்கு கொண்டு சென்று கொண்டு ஒன்றாச்சேருங்க யாரும் சேர்த்து வந்தது. ஒன்று, நீங்க வழக்கில் இருந்து விடுவித்துக் கொண்டு பொறுமையா இருக்கணும். கட்சி உண்மையிலேயே நீ தியாகம்னா அதுதான். இப்ப நீங்க வழக்குகளையும் போடுவீங்களாமா, எந்த கஷ்டத்துக்கு கொடுப்பீங்களாமா, எல்லாத்தையும் செய்து கொண்டே என்னை சேர்த்துமாயிருங்க. ஒரு கட்சி ஒன்னா சேரமா? இது எப்படி ஆசை? என்ன கேள்வி இது? பிளவுபடுத்தி நீங்க மோடி பேச்சு கேட்கறது, அமித்ஷா பேச்சு கேட்கறது, பிஜேபி பேச்சு கேட்கறது, அதிமுக பேச்சையே கேட்கறது இல்ல, அதிமுக தொண்டர்கள் பேச்சே கேட்கறது இல்ல. முழுக்க முழுக்க மோடி, அமித்ஷா, பிஜேபி. இதை தாண்டி வேற வார்த்தையே வருது இல்லை. வெளியில எதுக்கு பிஜேபி எதுக்கு, மோடி எதுக்கு, அமித்ஷா எதுக்கு? காலத்தை யார் வேணாலும், அதாவது மத்திய அரசோடு மத்தியில் ஆளுநர் கட்சிகளோடு யார் வேண்டுமானாலும் ஏதோ ஒரு காரணம் காலத்தில் இணைந்து பணியாற்றிருக்கலாம். அது எல்லா கட்சியும் எம்ஜிஆர் காலத்தையும் உண்டு, அம்மா காலத்தையும் உண்டு. கருணாநிதி கூட இந்திரா காந்திக்கு 117 தொகுதி ஒதுக்கி உடன்பாடு கொண்டு எல்லாம் பண்ணார். அதாவது எப்படி இருந்தாலும் இறுதியில் நம்முடைய கட்சி பாதுகாக்க இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அடிப்படையில் இருக்க வேண்டும்ங்க. அந்த கட்சியை நம்பியே அவர்களை எப்படியாவது சார்ந்தே இருக்க வேண்டும் நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஐயா ஓபிஎஸ் சொல்ல கருத்து பாருங்க, இந்த அமித்ஷா பேச்சை கேட்டிருந்தால் நிச்சயமாக இது அதிமுகவா இருந்திருக்காது, நிச்சயமாக பிஜேபி ஒரு கிளை அமைப்பாக மாறி இருக்குங்க. இப்ப ஒருபுறம் ஓபிஎஸ் ஆதரிப்பது, ஒருபுறம் டிடிவி ஆதரிப்பது, ஒருபுறம் சசிகலா ஆதரிப்பது, ஒரு பக்கம் திமுக ஆதரிப்பது, ஒரு பக்கம் பிஜேபி ஆதரிக்கிறது. அப்போ இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாமே அதிமுக குறித்து பேசுறாங்க. அதிமுக செய்யல, அதை செய்யல. அவங்க மொத்தத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லுங்க. இந்த கட்சியை பிழைக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? எதனால அடிப்படை காரணமா இருந்தது? ஒரு கட்சியினுடைய, நீங்க எந்த உயரத்துல இருந்துங்க, ஒரு கட்சியினுடைய பிரதான அமைப்புங்கிறது ஒரு பொதுக்குழு, செயற்குழு, முக்கியமான அந்த குழுக்கள் தான். அந்த குழு ஒரு முடிவெடுக்குதுன்னு சொன்னால் நீ யாரா என்ன அந்த குழு விரும்பாவிட்டால் நீங்க பொறுப்பு இருக்க முடியாது. தொண்டர்கள் குழு முடிவுங்கிறீங்க. எந்த தொண்டசாரி இப்ப வந்து வருத்தப்படுற? இப்போ திமுக ஐயா கருணாநிதி இருக்கிற போது ஏன் ஸ்டாலின் வந்து உயரத்துக்கு கொண்டு வர முடியல? தொடர்ந்து தோல்வியிலே இருந்தார். அப்போ தோல்வியிலே இருக்கிற போது கட்சியில உயரத்துக்கு கொண்டு வந்தா நிச்சயமா எதிர்ப்பு வருங்க. அப்ப மௌனம் காத்தார். அன்னைக்கு ஸ்டாலின் அப்படி இல்ல, வெற்றி மேல் வெற்றி வருகின்ற போது எந்த முடிவு எடுத்தாலும் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை. அதே போல அதிமுக 2026 வெற்றி பெற்ற பிறகு பாருங்க இவர்கள் பேசுறதெல்லாம் மாறி வருங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப அதிமுக தெளிவான நீங்க வழக்கெல்லாம் போட்டீங்க, வழக்கு போடுங்க, போட்டே இருங்க, வழக்க முடிச்சு போட்டு நாங்க பேசுவோம். அது வரைக்கும் பேச தயாரா இல்லை. ஏன்னா நீங்க கட்சியை வந்து அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும், அதாவது மிரட்டுவதற்கும் எல்லா யுக்தியும் கையாண்டு விட்டு அதை காரணம் காட்டி சேர்த்தோம்னா பயந்த மாதிரி ஆயிடும். ஆனா அதிமுக அப்படி அல்ல. இதையெல்லாம் சந்தித்து இந்த வழக்குகளிலிருந்து மீண்டு நிச்சயமாக அதிமுக தேர்தல் சென்று வெற்றி பெறும். அதற்கு பிறகு வாங்கிறதா தொண்டர்கள் விருப்பமே. எந்த தொண்டமே வந்து ஓபிசி அழுகுலாம் இல்லைங்க. தோல்வின்னு சில பேசுவாங்க, இல்ல ஒரு சிலர் சேர்க்கலாம்பாங்க, ஒரு வேண்டாமாங்க. இது பொதுவே எல்லா கட்சியும் உண்டுதான். அதனால இவர் வந்து இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவுடைய பேச்சை கேட்கலையேன்னு வருத்தப்பட சொன்னா என்ன சார் இது கேள்வி? தர்மத்தை அவர் கேட்டுதான் பண்ணீங்க, துணை முதலமைச்சர் கேட்டுதான் ஆனீங்க, அப்ப கட்சியை கேட்டுதான் பிளவுபடுத்தினீங்க, கட்சியை கேட்டுதான் சேர்ந்தீங்க. உங்களுக்கு சொந்தமான எங்கதான் வார்த்தை சொல்ல முடியல. சொந்தமா ஏதாவது உண்டா? இல்ல கேட்டா செய்வீங்களா? இதுக்கு எதுக்கு அதிமுக? இதுக்கு தேவையில்லையா? நீங்க வேற விஷயம் போயிடலாமே. அதிமுகவை கேட்டு செய்யுங்க, அதிமுக அடிப்படையை பார்த்து செய்யுங்க. இதுதான் மக்கள் விருப்பம்ங்க. இப்ப நீங்க நாஞ்சல் குழப்பம் சொன்னாரு, அன்னைக்கு அதை பண்ணி கொடுத்தாரு, இவர் பண்ணாரு, அது பண்ணாரு, ரைட்டுங்க. நான் கேட்கிறேன், ஐயா ஓபிஎஸ் அவர்களை டிடிவி அடையாளப்படுத்தாம நல்லா இருக்கு. சார் இன்னைக்கு அவர் பேசுறாருங்கிறதுனால மணிகண்டன் சார்,
இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அதை பேசுறாருங்கிறதுனால ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டில் இருந்த அமைச்சர்கள் என்ன பேசினாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. மோடி இந்த டேடின்னு பேசினாங்க சார். 2 மினிஸ்டர்ஸ் பேசினாங்க சார். 2 மினிஸ்டர்ஸ். அரவிந்த் சார், திண்டுக்கல் சீனிவாசன், ஒரு கட்சியில ராஜேந்திர பாலாஜி 100 பேர் இருக்காங்க, 2 பேர் 4 பேர் பேச செய்வாங்க. தலைமை என்ன சொன்னா முக்கியங்க. நீ பேசாம இருப்பாங்களா? இப்ப நீங்க நிர்வாகத்தில் இருக்கீங்க, நீங்க சொல்ற அப்படியே தான் கேட்பாங்களா? ஆளுநர் கருத்து இருக்குங்க. ஆனால் ஒரு தலைமை அதில் எது சரி, எது தவறு, எது பாதகம், எது சாதகம் என்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அதான் சரிங்க. எல்லா கட்சியிலும் ஒட்டுமொத்தம் ஒரே கருத்துங்களா? இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது, கட்சியில் இருக்கிற எல்லாருமே அப்படி விரும்புறாங்களா? அப்படி இல்ல. அதில் பாதி பேர் வேண்டாமாங்க, பாதி பேர் சரியுமாங்க. அந்த தலைமையா முடிவெடுக்குங்க. அது மாதிரிதான் இது. நீங்க சொல்ற 10 பேர் சொல்லலாம் சார். 10 முன்னாள் அமைச்சர் விரும்பலாம், ஆனா பொதுச்சாருக்கு விருப்பம் இல்ல, பெரும்பான்மைக்கு விருப்பம் இல்ல. பிஜேபி சேர்ந்தா இந்தியாவில் கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் பார்த்துட்டோம். எந்த கட்சியும் ஒன்று நாங்கள் ஆட்சியில் இருப்போம், இல்ல நாங்கள் சொல்லுகின்றவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள். பிஜேபி நோக்கம். இதை புரிந்து கொண்டதுதான் தலைவர் முடிங்க. அந்த தலைவர் தான் எடப்பாடியார். அவர் இது விரும்பல. ஏன்னா நிச்சயமாக அடிமைப்படுத்தி அதிமுகவை அழிக்கிற முயற்சிகளை எல்லாமே செய்வாங்க. ஒண்ணு இல்ல சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டு வைத்திருந்தால் கணிசமான வெற்றியை பெற்றிருக்கும், மாற்று கருத்து இல்ல. ஆனா என்ன ஆயிட்டுங்க, ஒரு 4-5 பேர் பாஜக தமிழ்நாட்டில இருந்து மத்திய அமைச்சர் இடம் பெற்றிருப்பாங்க. அப்ப என்ன, தமிழ்நாட்டில் இதை விட மோசமாக அதிமுகவை அந்த சைலன்கார் வந்து சருபுரு சுத்திக்கிட்டு கட்சியை அழிக்கத்தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அப்போ இதைத்தான் உணர்ந்து கொண்டு கூட்டணியே இல்ல, அதிமுக தோற்றாலும் பரவாயில்லை, அந்த தோல்வியிலும் நன்மை வேண்டும். அதுதான் சரியான விஷயத்தை தொடர்ந்து வெளியே சொல்லலாம், வெளியே உண்மை சொல்றாங்க. நிச்சயமாக அதிமுக பாஜகவை சேர்த்துக் கொண்டு இனி அணி அமைத்து ஓபிஎஸ் உள்ளே வர நினைத்தால் நிச்சயம் நடக்காது சார். அது எந்த எல்லை, நீ சின்னத்தையே முடக்குங்க, முடக்கினாலும் தனியாக நின்று போராட தயார் அதிமுக. ஓபிஎஸ் கெஞ்ச தயாரும் இல்ல. இது தெளிவான முடிவு. ஓகே ஓகே ஓகே.